ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, சுடான தண்ணியில் யூஸ் பண்ண லெமன் தூளை போட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பால் காய்ச்சும் போது கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பால் பாத்திரம் எடுத்துக்கலாங்க. எடுத்தோடனே பால் நீங்கள் சேர்க்காம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பால் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து பால் சேர்த்து நீங்கள் காய வைக்கும்போது அந்த பால் பாத்திரம் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்குங்க. க்ளீன் பண்ணவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் இப்போ பாருங்கள் பால் காய வச்சு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், பால் நல்லா நம்ம காய வச்சு எடுத்தாச்சுங்க. இந்த பால் குண்டால் பாருங்கள் எங்கேயுமே நமக்கு அடி பிடிக்கலைங்க. ரொம்ப சூப்பராக நமக்கு நல்லா காஞ்சி வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் கையோடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலை நீங்கள் வேறு கப்புக்கு நம்ம மாற்றிடலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாலை சைடில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால் குண்டா இருக்குல்ல, இந்த பால் குண்டை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் கை வச்சு லைட்டாக நீங்கள் கலக்குனீங்கன்னா அந்த பால் ஒட்டி பிடிச்சிருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே நமக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கீழே ஊற்றிட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும்னு. இப்போ சாதாரணமாக நீங்கள் சோப் போட்டு லைட்டாக நீங்கள் வாஷ் பண்ணாலே அந்த பாத்திரம் அழகாக க்ளீன் ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பால் பாத்திரம் எப்போவுமே நமக்கு க்ளீனாக இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்குங்க. அடுத்த டைம் நீங்கள் பால் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது பால் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடி இதே போல் வாஷ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லையுமே இது போல் கேன் பாட்டில் மூடி வச்சுருப்போம் இல்லையா, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மூடி மேலே நமக்கு பேப்பர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம சிசர் வச்சு ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள், நீங்களுமே இது போல் கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம கட் பண்ணலைங்க. மேலே பேப்பர் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக நான் 5 பீஸ் போல் இதே போல் கட் பண்ணி வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பு எடுத்துக்கலாங்க. லைட்டாக அடுப்பில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பாட்டில் மூடி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அந்த பாட்டில் மூடி மேலே நேராக பார்த்த மாதிரி நீங்கள் மேலே ஒரு ஹோல்ஸு, அதே போல் கீழே ஒரு ஹோல்ஸு, மொத்தமாக நம்ம 5 பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, 4 பீஸில் 2 ஹோல்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பீஸில் மட்டும் ஒரு ஹோல்ஸ் போல் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நூல் நம்ம எடுத்துக்கலாங்க. நூல் நம்ம எடுத்துகிட்டு இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோங்க. ஜாயின் பண்ணும்போது நல்லா நாட் போட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க. நான் காமிக்கிற பாருங்கள், இது போல் நல்லா டைட்டாக நாட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூல் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம ஒன்றோடு ஒன்று நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடி கம்பி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த பாட்டில் மூடி மேலே இருக்கு இல்லையா, அந்த மேலே ஏற்கனவே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இன்னொரு ஹோல்ஸ் போல் நீங்கள் பக்கத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடி நூல் எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணிட்டு ஹேங் பண்ணுற மாதிரி சின்னதாக நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த பாட்டில் மூடி ஃபுல்லாகவும் நம்ம திருப்பி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலர்ஸ் எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட எந்த கலர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே ப்ளூ கலர் அடிச்சுட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் வச்சு சும்மா சின்னசாக டாட் மாதிரி வச்சு எடுத்துருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இது போல் சின்னசாக டாட் வச்சு எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுக்கு நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் 0 காஸ்ட் செலவில் சூப்பரான அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இது போல் செஞ்சு அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பழைய பிளாஸ்டிக் கப்போ இல்லை ஒரு மூடியை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள், இது போல் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பு லுக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண லெமன் தூள் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு 4-5 பீஸ் போல் நீங்கள் கட் பண்ணி பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் கல்லுப்பு எடுத்துக்கிறேன். கல்லுப்பு எடுத்துகிட்டு இந்த கப்பில் நம்ம சேர்த்துக்கலாங்க.
அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டர் கேன் மூடியில் ஒரு மூடி போல் மட்டும் கம்போர்ட் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுருக்கேங்க. நீங்கள் வேணால் 3 பேக்கெட் ஃபுல்லாகவும் கம்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச கம்போர்ட்டை நம்ம அந்த கப்புக்குள்ளே நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸை நம்ம லைட்டாக நம்ம ஷேக் பண்ணோம்னா அந்த கல்லுப்பு லெமனு அந்த கம்போர்ட்டு ஃபுல்லாகவும் நமக்கு மிக்ஸ் ஆகுங்க. இந்த டிப்ஸு எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஒவ்வொரு இடங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு மாதிரி நமக்கு பேட் ஸ்மெல்லாக இருந்துட்டு இருக்கும் இல்லையா, அதாவது கிச்சன் சிங்கு கிட்ட நமக்கு ஒரு மாதிரி அடியில் பேட் ஸ்மெல்லாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ரூம் ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனை இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. மூடிலாம் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம். இதை அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா நமக்கு அந்த ரூம் ஃபுல்லாகவும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க. மினிமம் 20 டேஸ் கிட்ட இந்த வாசனை நமக்கு இருக்கும். மறுபடியும் நீங்கள் கம்போர்ட் ஊற்றி மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண லெமன் தூள், காஞ்சி பண்ண லெமன் தூள் தான் குப்பையில் மட்டும் தூக்கி போடாதீங்க. இதை வச்சு சூப்பரான ஐடி தாங்க பண்ண போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 2 சொம்பலுக்கு தண்ணி வச்சுருக்குங்க. தண்ணி நமக்கு நல்லா காஞ்சி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம லெமன் தூள் ஃபுல்லாகவும் நம்ம சேர்த்துக்கலாங்க. லெமன் தூள் நம்ம செய்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. 5 நிமிஷம் கழித்து இது கூடவே நீங்கள் சோப் எடுத்துக்கணுங்க. நான் பாத்திரம் தைக்கக்கூடிய சோப் எடுத்துருக்கேன். சோப்பை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பாதி சோப் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு பாதி மட்டும் வச்சுருக்குங்க. இந்த பாதியுமே நான் ஒரு பாதி மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக கத்தி வச்சு சோப்பு பாதி அளவுக்கு நான் துருவி போட்டுக்கிறேங்க. நீங்கள் வேணால் கேரட் துருவும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் துருவியுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பாதிலுக்கு சோப்பு துருவி சேர்த்துட்டு இன்னொரு பாதி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு சோப்பு ஃபுல்லாகவும் நல்லாவே நமக்கு கரைஞ்சி வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம முழுமையாக கேஸில் சிம்மில் வச்சுட்டு இது கூடவே நம்ம இட்லிக்கு போடக்கூடிய சோடா இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பொங்கி வந்து நமக்கு கீழெலாம் ஊற்றிக்கோங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா நீங்கள் கலக்கிட்டு கேஸில் நம்ம ஆஃப் பண்ணி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சோப்பு ஃபுல்லாகவும் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படி நீங்கள் விட்டிங்கன்னா மேலே இருக்கிற நுரை எல்லாமே நமக்கு அடங்கிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தண்ணி ஃபுல்லாகவும் நமக்கு இந்த கலரில் தாங்க இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு டைம் லைட்டாக கலக்கிட்டு மூடி போட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே நம்ம விட்டுருந்தாங்க. மறுநாள் எடுத்து நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மறுநாள் கால் அடித்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கலர் நமக்கு இப்படி தாங்க இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வைக்காமல் மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கை வச்சு ஒரு டைம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அந்த லெமன் தூள் ஃபுல்லாக நமக்கு நைட்டு ஃபுல்லாக ஊறிந்துச்சு இல்லையா, அதனால் லெமன் தூள் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்குங்க. அதனால் கை வச்சு லெமன் தூள் மேலே இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த லெமன் தூள் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாங்க. நல்லா கை வச்சு புழிஞ்சிக்கலாங்க. எந்த அளவுக்கு கெட்டியாக புழிய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக இந்த லெமன் தூள் ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நமக்கு இந்த லெமன் தூள் தேவைப்படாது. இப்போ நமக்கு லெமன் இருக்கக்கூடிய எல்லா எசன்ஸ் ஃபுல்லாகவும் நமக்கு தண்ணிக்குள்ளே இறங்கி இருக்குங்க. இப்போ நம்ம இந்த லிக்விடை ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம கலக்கினதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கேன் நம்ம எடுத்துக்கலாங்க. வாட்டர் கேன் நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச லிக்விட் ஃபுல்லாகவும் நம்ம வாட்டர் கேனில் ஊற்றிக்கலாங்க. லிக்விட் ஃபுல்லாக நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு செலவே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லிக்விட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த லிக்விட் வச்சு நம்ம என்ன க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்காக தாங்க. இந்த ஒரு பாதி லிக்விட் இருந்தால் போதும், மாதம் ஃபுல்லாகவும் தாராளமாக நீங்கள் பாத்திரம் தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்க முடியும். இதனால் நமக்கு பணமும் சேவ் ஆகுங்க. நான் பாருங்கள் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதும் நல்லா நீங்கள் ஷேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப் எடுத்துட்டு ஒரே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் ஊற்றிக்கோங்க. அதிகமாக நீங்கள் ஊற்றிக்காதீங்க. நான் எடுத்துருக்க பாருங்கள், இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பாத்திரம் வச்சு நம்ம தேய்ச்சிக்க முடியும். இப்போ நான் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்காக நார் எடுத்துருக்கேன். நார் எடுத்து நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிங்கில் இருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாமே நம்ம தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், இது போல் அழகாக நான் தேய்ச்சிக்கிறேங்க. ஒரு டைம் நீங்கள் டிப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பாத்திரம் கிட்ட நீங்கள் தேய்ச்சிக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு நல்ல நுரையும் வரும். அதே போல் நமக்கு பாத்திரம் ஃபுல்லாகவும் நல்லா பளிச்சு நமக்கு க்ளீனாகவும் இருக்குங்க. இந்த ஒரு லிக்விட் இருந்துச்சுன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக வச்சு க்ளீன் பண்ணிக்க முடியும். நீங்கள் சோப்பு லிக்விட் எதுவுமே நீங்கள் வாங்க வேண்டியது இல்லைங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் பாத்திரம் எல்லாமே நான் தேய்ச்சி
தேய்ச்சிக்கிட்டுங்க. பாத்திரம் எல்லாம் நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் எல்லாமே ஒரு விதமான ஷைனிங்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த பாத்திரம் உள்ளுக்கும் நமக்கு லெமன் வாசனை இருக்குங்க. அதனால் நமக்கு ரொம்பவே க்ளீனாக இருக்கும், வாசனையாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பணமும் சேவ் ஆகும், வேலையுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா பெண்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான டிப்பில் உங்களுக்கு எந்த டிப்ஸு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.